ஹலோ எவ்ரிவன், என் பேரு மெல்வின். நான் கரூர் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுல உள்ள ஹை இன்டெக் காலேஜஸ் பத்தியும், ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் ஹை இன்டெக் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கிறது பத்தியும், நம்ம கரூர் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட இன்டெக் பத்தியும் தான் தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹை இன்டெக்னா என்னன்னு பார்க்கலாம். ஹை இன்டெக்னா ஒண்ணு இல்லைங்க, எந்த ஒரு காலேஜ்ல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு ஏஐசிடில இருந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்களோ அந்த காலேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹை இன்டெக் காலேஜஸ் சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜை சூஸ் பண்றப்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த காலேஜ்ல எவ்வளவு இன்டெக் இருக்குங்கிறது தான். நான் ஏன் சொல்றேன்னா, சின்ன சின்ன காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்க காலேஜஸ்ல எல்லாம் கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்க எதை விரும்புவாங்கன்னா, ஹை இன்டெக் உள்ள ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்க காலேஜஸ்ல தான் ரெக்ரூட் பண்ண விரும்புவாங்க. அங்கதான் கேம்பஸ் இன்டர்வியூ அதிகமா நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ டிசிஎஸ் விப்ரோங்கிற மாதிரி டாப் எம்என்சிஸ்ல ஆன் கேம்பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றப்போ 300-400 இப்படி பல்கா தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஹை இன்டெக் உள்ள காலேஜஸ்ல தான் இருக்கும்.